பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான மத்திய தேர்தல் குழு கூட்டம் நாளை கூடுகிறது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த குழுவினுடைய ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? புதுச்சேரி பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான பாஜகவினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய தேர்தல் குழு கூட்டமானது நாளை டெல்லியில் நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி, பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபின் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். மிக முக்கியமாக டெல்லியினுடைய தீனதயாள் உபாத்யாயா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் என்பது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தரப்பிலிருந்து போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் யார், புதுவையில் எத்தனை வேட்பாளர்கள் மொத்தமாக போட்டியிட உள்ளார்கள், அவர்கள் யார் யார் என்பது தொடர்பான ஒரு பட்டியலை இறுதி செய்வதற்கான ஒரு முடிவுகள் என்பது நாளை எடுக்கப்படும் எனும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ள வரைவு பட்டியல் அடிப்படையில் இந்த முடிவுகள் நாளை ஆலோசித்து அது எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பாஜக மேலிடமானது தெரிவித்துள்ளது. பல்வேறு கட்ட ஆலோசனைகள் என்பது நடைபெற்று வரும் நிலையில் புதுவையினுடைய கூட்டணி தொடர்பான பல்வேறு முடிவுகளையும் பாஜக நாளைய அந்த தேர்தல் குழு கூட்டத்தில் எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரைவு பட்டியலை ஏற்கனவே மாநில பாஜகவானது புதுவையில் இருந்து அவர்கள் மேலிடத்திற்கு அனுப்பியிருக்கும் நிலையில் அந்த பட்டியலின் அடிப்படையில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான ஒரு மும்முர படையில் தற்பொழுது பாஜகவானது ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரிக்கான ஒரு ஆலோசனை நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரியோடு சேர்த்து கேரளா மற்றும் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள இடங்களுக்கான அந்த ஒரு பட்டியலையும் அவர்கள் நாளை ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.